55x5 அப்படின்றது ஒரு 5 டே ப்ராசஸ். அதாவது 5 நாள் நம்ம ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்து 55x5. ஒரே ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் ஒரு 5 நாள் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 55 தடவை அந்த விஷயத்தை பற்றி ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிற ப்ராசஸ் தான் இது. இந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை 5 நாளில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னோட பதில் என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைம் பீரியட் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் 55x5 ப்ராசஸ் யூஸ் பண்ணி அவங்களால வந்து 3 நாளில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை இப்போ கேட்போம். தொடர்ந்து அதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. சார் வணக்கம், என் பேர் உமா. யூடியூப்பில் உங்களோடது 55x5 ப்ராசஸ் நான் பார்த்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் உங்களோட ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் உங்ககிட்ட கூட கேட்டிருந்தேன், கோல் வந்து எப்படி சார் எழுதணும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் நிறையா பார்த்துருக்கேன். கோல் எப்படி எழுதணுன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்லேயே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக இது பண்ணி கொடுத்துருந்தீங்க. இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு எப்படி கோல் நம்ம செட் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இது பண்ணோம். நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, வேண்டாம் எழுதிப்பார், உனக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு காசு வரவே இல்லை ரொம்ப நாளாக. அது ட்ரை பண்ணால் போய் ப்ரோசிங் சென்டரில் போய் கேட்டாலும் நெட்டு ஓப்பன் ஆகலைன்னு சொன்னாங்க. நீங்கள் அங்கே போய் ப்ரோசிங் சென்டர்லேயே இப்போ அங்கே இதிலே போயிட்டு ஆஃபீஸ்லேயே போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சீக்கிரம் உடனே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஹெச்ஆர் சைன் போடலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகிட்டே இருந்துச்சே தவிர எங்களுக்கு அந்த பணம் வந்த மாதிரியே தெரியல சார். சத்தியமாக ஒரு 2 டேஸ் தான். அது வந்து மண்டே தான் எழுதினார் என்னோடய ஹஸ்பண்டு. எழுதிட்டு நாளைக்கு வந்து எனக்கு இஎம்ஐ கட்டணும். 1ஆந்தேதி வந்து என்னோட ஹஸ்பண்டு அக்கௌண்ட்டில் இஎம்ஐ இருக்கணும். ஒரு 2000 மினிமம் 2000 இஎம்ஐ ஒன்று இருக்குது. 4ஆந்தேதி ஒரு இஎம்ஐ இருக்குது. 3 இஎம்ஐ தொடர்ந்து வரும். நாளைக்கு எனக்கு அந்த 2000 இஎம்ஐக்கு என்கிட்ட காசே கிடையாது, சுத்தமாக கிடையாது. யாருக்கிட்டையாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு என் அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, எனக்கு இது பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சு கொஞ்சம் ஃபுல் டென்ஷன் இருந்துச்சு எனக்கு. இருந்துட்டு அப்போ நான் சொன்னேன், ஏதாவது காசு ரெடி பண்ணி ஒரு யார் மூலியமாக போட்டுடலாம் நாளைக்கு, இல்லாட்டி செக்கு இதாயிரும், இஎம்ஐக்கு நாளைக்கு 1500 இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், நீ வந்து இந்தியன் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிப்பார், அதில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வேண்டாம் நம்ம வந்து இதில் போட்டு அதுக்கு மேலே பத்தாததுக்கு அந்த 1500 எங்ககிட்ட இன்றைக்கி இல்லாமல் இருந்துச்சு நேற்று வரைக்கும். அதை வேண்டாம் எடுத்து போட்டுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு அவரும் சொன்னார். சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் வந்து இந்தியன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பேலன்ஸ் போடுறதுக்காக போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். நெட்டு எனக்கு ஸ்லோவாகவே இருந்துச்சு. நான் இது சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி நான் இந்தியன் பேங்க் பேலன்ஸ் போட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டால் கடவுள் இருக்கார். உண்மையாகவே அந்த பிரபஞ்சத்தோட இது என்னன்னு தெரியல, என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இவருக்கு இது வரைக்கும் ஒரு மெசேஜ் வரலை, எந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வரல. உங்களுக்கு மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அக்கௌண்ட் செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு 9:30க்கு பேலன்ஸ் பார்க்குறேன், 1,30,000 இவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்றே தெரியல. உண்மையாகவே அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஒரு 2 டேஸ் தான் நாங்கள் எழுதணும், உண்மையாக வேண்டிக்கிட்டு எழுதணும். எங்களுக்கு அது வந்து ஒரு மெசேஜ் கூட வராமல் இது வராமல், அது ஆல்ரெடி எங்களுக்கு வர்ற பணமாக இருந்தால் கூட அது எங்களுக்கு இப்போதைக்கு வராதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. திங்கட்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வியாழன், 3 டேஸ் தான் அது இருக்குது. இன்றைக்கி 3 டேஸ் அவர் எழுதியிருக்காரு. இன்றைக்கி தான் நான் 4வது நாள் எழுத போகிறாரு. உடனே எங்கள் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலை. இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டோரியோட உங்களோட ஸ்டோரி இதுக்கெல்லாம் நான் 2 டேஸாக தான் உங்களோட ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஸ்டோரி இதெல்லாம் வந்து நான் படித்தேன், இது பண்ணேன். என்னோடய அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஸ்டோரி ஒரு சின்ன பூஸ்ட் கொடுத்துருக்கும் நம்புகிறேன். சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், பிஎஃப் மணி வந்து அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் தானே, இதில் என்ன ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதில் ஆழமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வேலை,
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வீடு, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னா, அது கிடைக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ்க்கான எந்த ஒரு நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பிஎஃப் பணம் அப்படின்றது கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக நம்பிட்டு இருந்தாங்க, இது வந்து வராது, இது இப்போ சீக்கிரமாக நடக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள், இல்லை பிஎஃப்னாவே ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட், இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்கள ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூக்குள்ளே தள்ள ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 3-4 டேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்கள், அதாவது இப்படி தான் நடக்கும் நம்ம நினச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் கொடுக்குற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உண்மை அதுதான். எல்லாமே நமக்கு தேவையானது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியல. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தேவைகள் பொறுத்து, நம்ம எதிர்பார்ப்பை பொறுத்து அது நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு எது தேவையோ, எந்த விஷயம் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஃபோக்கஸ், அதுக்கான நேர்மறையான எண்ணங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வரும். நன்றி.